தொழிலாளர் டெக்னீஷியன். எங்களுக்கு வருத்தம் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி தொற்றுக்கூடிய இந்த தாய் சினிமாங்கிற தாய் கர்ப்பத்தில் இத்தனை வருஷம் இருந்து அந்த தொற்று கட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த உலகத்துக்கு போகிறீங்க. ஓகே, தொற்று கட் பண்ணனால தாய் பசலாம் பெறதில்ல, தாயை பார்க்கணும்ல. பால் ஊட்டின தாய் கற்பது 10 வருஷம் தாய் கோயில்ல அது மாதிரி நீங்கள் தாய் நீங்கள் முடிவு எடுத்துறியா? நான் விஜய் சார் பற்றி தெரியும், அது ஒரு டைலாக் போக்கி வரும்ல, அதுதான் அவங்க முடிஞ்சது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை அப்படி நானே சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன் பார்த்தேன். அதுதான், அதனால் அவர் மாற்றிக்க மாட்டார். இருந்தாலும் ஒரு சினிமா இயக்குனராக நானாக இருக்கட்டும், ஜெயசாராக இருக்கட்டும், நம்ம மதுப்பிரஸ் பள்ளிசாராக இருக்கட்டும், அந்த சினிமாவிலேயே மாடுறாங்க. ஒரு சினிமா டைம் சொல்லுவார், நான் சினிமா டைம் சொல்லுவேன். சினிமா பள்ளிராஜ் இதே இருக்கணும் நாங்களாம். அப்போ நாங்கள் சினிமாத்தில் ஆதங்கம் மறுபரிசீலனை பண்ணி. சார், எங்களோட கேள்வியே அதான். நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, தேசிய கட்சியில், அந்த கட்சியிலோ கூட்டணிக்காகவும் இங்கே நான் கட்சியே நான் சினிமா பேசிக்கிறேன். வயசு வேறு பாட்டை கேள்வி இருக்காது. நான் சினிமாக்கான பேசிக்கிறேன், சினிமாக்கான பேசிக்கிறேன், சினிமாவுக்காக பேசிக்கிறேன். அந்த கொஸ்டின் வேணாம், எங்கள் டெக்னீஷியனுக்காக எங்கள் தொழிலாளருக்காக நான் பேசிக்கிறேன், குடும்பத்துக்காக பேசிக்கிறேன். அது 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 வேறு, அது வேறு. அது நான் ஆஃபீஸ் போகிறது எங்கள் சொந்த வீடு, கட்சிங்கிறது அது ஆஃபீஸ். அதனால் விஜய் சார் எங்கள் சினிமாங்கிறது உங்கள் தாய். எங்கள் அம்மா சோபா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் சினிமாவும் அதனால் கொஞ்சம் அது மட்டும் பரிசு பண்ணுங்கள். எங்களுக்கு சினிமாவுக்கும் சந்தோஷமாயிரும் இதாக இருக்கும். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்கள் சேமியாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்கள் முழுக்க மக்களோட பயன்படுத்தும். தம்பி, நீங்கள் எந்த ஊர் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க அது சொல்லுங்கள். எத்தனை ஊர், என்ன எந்த தேட்டர் ஏதாவது? ஓகே. இல்லை, விஜய் படம்னாலே டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் ஊராக போய் பார்க்குறீங்கன்னா முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டு போவீங்களா? ஆமாங்க சார். இப்போ என்னோடய நாலேஜில் ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அந்த ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடியாக இப்படியே கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒரு தான் சார். இந்த டிக்கெட் விலை இருக்குல்ல, 6000 ரூபாய் 7000 ரூபாய் இன்னைக்கு 3000 ரூபாய் பேசுகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவனுக்கு அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் என்பவன் அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் 6000 ரூபாய் டிக்கெட் வந்து பார்க்க முடியும்? ஃபேனா நீங்கள் பேசுகிறேன் சத்தமாக பேசுகிறேன். ஏன்னா அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவனுக்கு சந்தோஷமாகுது, அதுக்கு அவங்க திருப்திப்படுத்துறாங்க. அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நான் பேசுகிறேன். அவன் எப்படி அமைப்பு பண்ணுறான், அந்த மாதிரி சொல்லிக்கிறான். இப்போ நானே எடுத்துக்கணும், எப்படியோ ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுறேன். என் வீட்டில் காசு கேட்கறனாலும் என்னை கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுதான் எப்படியாவது பார்த்து அது ரொம்ப அவமானமா இல்லையா? உலக நாடுகளை யூஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிப்பு கல்வி வளர்க்கக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி செயினை விற்று காசு சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? தமிழ் சமூகம் ஒரு சைக்காலஜி நம்ம தனிப்பட்டு நம்மளை குத்திக்கிறோம். தம்பி, விஜய் படத்துக்கு போகிறீங்க, அஜித் கட்டப்பில் வந்திருக்கீங்க, அஜித் ரசிகர்களும் கவரணுங்கிற, ஏன்னா இவரோட லாஸ்ட் படம் நீங்களே சொல்கிறீங்க, அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதான் காரணமா? இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா அஜித்தையும் விஜய் வச்சு படம் பண்ணுறேன். ஆனால் ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்கில் போகிறேன், முக்கியம் மோட்டார் சைக்கிள் நான் ட்ராவல் பைக்குக்கு இந்த மாதிரி கெட்ட போட்டிருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா? இல்லை, பைக் நார்மல். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும், நைட்லேயும் கொஞ்சம் அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்கில் போகிறதுனால. இல்லை, ஏன் நான் கேட்குறேன்னா, இங்கே கூப்பிட்டுக்கிற இப்போ ஜெகன் சார் வந்திருக்காரு, விஜய் வச்சு படம் பண்ணார். ஆனால் பேரரசு சார் விஜய் வச்சு 2 படம் பண்ணாலும் அஜித்தை வச்சும் படம் பண்ணார். என்னோட கேள்வி, விஜய் படம் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், அஜித் ரசிகர்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த கெட்டப் இந்த கெஸ்டெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? எந்த உள்நோக்கமும் இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் அவங்க சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொது
எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறேன். எல்லார் படங்களும் நான் அதில் வசந்தவர் என்னோட அண்ணன். அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனத்தில் தான் எல்லா முதல்வரும் இங்கே மட்டும் இல்லை, ஆனால் எனக்கு என்டிஆர் நாலேஜ் இல்லை இல்லை, என்டிஆர் வரைக்கும் இல்லை, அவர் ஏவிஎம் சொந்தக்காரரு. அவரை கூட்டிருக்கீங்களா அந்த சென்டிமெண்ட்டா? அண்ணா. அதுவும் அமைஞ்சுதான். எனக்கு எனக்கு நீங்கள் அவருக்கு சொல்கிறார். அதுதான் தெரியாது. தம்பி பிஏபிஎல் நீங்க இது பண்ணிருக்கீங்க. அந்த கேள்வி பதில் சொல்ல விடுறா. சம்பந்தப்பட்டது மட்டும் இது பண்ணுது, இது சம்பந்தப்பட்டது மட்டும் இது அப்படி போகாது, இப்படி போகாது. ஃபேன்ஸ் பார்க்கும்போது ஆதங்கத்துல தான் நாங்க சொல்றோம் தவிர அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு ஜெனரேஷனோட அமைப்பு ரீதியான சூழல் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கு சார். சும்மா இல்ல சார், சும்மா இல்ல. கேள்வி கேட்கறோம் சார், கேள்விதானே கேட்கறோம். அவங்க சொல்லட்டும் சார். ஒரு பிஏபிஎல் வந்து இது பண்ணிக்கங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். சட்டம் படிப்பு என்பது சும்மா இல்லை, விளையாட்டா சட்டம் படிப்பு இல்லை. அப்படி நீங்க படிச்சுட்டு இப்போ ஊரா போய் விஜய் அண்ணா படத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தங்க பார்த்தா வந்து நானும் போறேன் 10 பேர் கிளம்பி நின்றாங்களா? அது சமுதாயத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? படிக்காதே இருந்திருக்கலாம்ல. அவன் நன்றி இருக்கா உங்களுக்கு என்ன பண்ணாரு? என்ன நீங்க பண்ணாரு? ஒரு நாளைக்கு ஒரு ஷோ சார் போய் மூவி பண்ணாங்க. ஊரா போற நீங்க உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லியா? எல்லா விமர்சனங்களும் எல்லா அட்வைஸும் எல்லா ஆசீர்வாதமும் எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அன்பு நாய் அன்புனா எங்க அப்பா அம்மா என் மேல வச்சுக்கிற அன்பு. நான் காலேஜ்ல போயிட்டு அன்பு இருக்குது படிக்க வைனா சட்டம் சொல்லி தர மாட்டாங்கல்ல. கேட்டீங்க, நான் பேசுகிறேன். அன்பு நாய் ஜென்ரலாக அன்பு ஒரு காது, அது என்ன உங்களுக்கு கேட்குறாங்க? அன்புனா நான் யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கேனோ அவங்களை நான் ஏதாவது பண்ணணும். ஆக்டர் மேல அன்பு காமிக்கிறது ஒரு ரசனை. ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்க்கலாம், அன்பு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்க்கலாம். நானும் அஜித் ஃபேன் தான். நானும் ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். அவங்கெல்லாம் கடவுள் நினைச்சு நாங்க பார்க்க மாட்டோம். கேட்கக்கூடாது. விஜய் கேட்கக்கூடாது. ஆனா அதெல்லாம் இல்ல, எல்லாருமே அஜித் ஃபேன் தான். நான் சொல்றோம் சார் உட்காரு வெளிநாடு வெளி படம் ரிலீஸ் ஆகுது சார். வெளிநாடு எப்படி பார்க்குறீங்க? அந்த கேள்வி கேட்டுவாங்க. படத்துக்கு டைட்டில் வந்து ஜனநாயகன், ஆனா வந்து டிக்கெட் அவ்வளவு அதிகம் வைக்கல. ஜனநாயகன் முடியல, இதுக்கு சொல்றது இது முடிச்சிடும். கவர்மெண்ட் கேட்கலாம் கேட்க கவர்மெண்ட் போய் கேளுங்க, இவரை கேள்வி உண்மைதானே? மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கு. ஒரு ஏதாவது எதிர்பார்க்கறதா இருக்கும், அவளுக்குன்னு ஒரு தேவை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இது நீங்கள் விஜய் அஜித்துங்கிற ஒரு அவரோட இதை சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்கள் இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்ன வழி காரணம் என்ன கேட்கறேன்? காரணம் என்ன கேட்கறேன்? நான் அஜித் சாரையும் மதிக்கிறேன், காதல் படமும் நான் பார்ப்பேன். இதோட எனக்கு காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறாங்க, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களும் அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கு, இது உண்மை, யாரும் இருக்கணும். ஆனால் அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா அம்மா காதலி தம்பி அண்ணன், இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. உங்களுக்கு அண்ணன் எங்களுக்கு விஜய் தான். முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம். அப்போ அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசி கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்லுங்க, அதெல்லாம் எதிர்கொள்ளல. அது நீங்க பிரஸ் மீட் தனியா போயிருந்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம். நீங்க பப்ளிக்கா பிரஸ் மீட் கேட்கறோம் நாங்க. இல்லை, அதுக்காக தான் சொல்றேன். அதாவது நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா எனக்கு பேரரசு சார், நீங்களே இதை ஆதரிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிக்கிறீங்களா? கல்வியில நாடு சிறந்த நாடு சார் தமிழ்நாடு. நாடு இருக்கீங்களா? சார் ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல பாம்பேல வெளிநாட்டுலலாம் வருது, அங்கெல்லாம் எப்படி பார்க்க போறீங்க? அங்கேயும் பைக்கில் போறீங்களா? ஃபாரின் எப்படி போறீங்க? நீங்கள் கேட்கும் போதே அதில் உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. அவ்வளோ நாளில் போகணும்னா அவ்வளோ நாட்கள் படமும் ஓடுது. 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். சார் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த விஜய் படம் எது அதிகமாக ஒரே இருக்குது. இப்போ பணம் கொடுத்து பண்றீங்களா சார்? டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்களா? இது வந்து நீங்க சம்பாதித்து வாங்கினதா, பெட்ரோல்கிட்ட வாங்கினதா, நண்பர்களா இந்த செலவு? நான் படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. 2வது விவசாயம். நான் அவர் அந்த படிப்பா என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாகவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். சினிமா, ஆனால் சினிமாவில்
சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று, அந்த பரிணாமம் அதில் மனுஷனோட இதில் இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போகும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்கும் சினிமா முக்கியமான கோல், முக்கியமான டூல். எனக்கு நிறைய விஷயம் இதுதான், எங்கே என்ன பேசணும், என்ன நாலேஜ், என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி, கத்தி, இதெல்லாம் ரொம்ப. துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்கடிச்சு போயிட்டு அடுத்த நாள் பிரின்ஸ்பல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமரிஸ்லாம் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றாரு. அவர் மற்ற உதவியை விட கல்விக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உதவி பண்ணதா தெரியும். நீங்களுமே இந்த படத்தை இத்தனை ஷோ பார்க்குறத விட விஜய் பாணியில் ஒரு 10 ஷோ பார்த்துட்டு யாராவது நீங்களும் ஒரு மாணவர் வேறு, யாராவது ஒரு மாணவருக்கு உங்களால் இயன்றதை உதவலாமே. நான் சத்தியமாக நான் இதை ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னோட நோக்கம் படம் பார்க்குறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல அந்த வணக்கம் வைக்கும்போது சொன்ன மாதிரி உறவுகள் நான் சந்திக்கிறேன். இதில் என்னோட இன்டென்ட் என்னன்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்க சாப்பிட்டாங்க அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்துல சூஸ் பண்ணுறேன். அங்கே நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்கே ஒரு நான் சத்தியம் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் நிச்சயமாக வளரும்போது இல்லை இப்பயே முடியும் போது உங்களுக்கு நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள் ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நிச்சயம் வைங்க. பெட்ரோலுக்காகட்டும், டிராவலாக இருக்கட்டும், யார் காசு என்ன பேமெண்ட்? சார் நீங்கள் ஒரே நிமிஷம், நீங்கள் எதுக்கு இருங்க சார், நீங்கள் எதுக்காக ஆரம்பிச்சிங்களோ அதே நான் கேட்குறேன். டைமுன்னு ஒரு விஷயம் இருக்குது. சார் கேட்டார் அவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் போகிறது தேட்டர் விசிட்டாக பார்க்குறதா? இவ்வளோ தேட்டர் போகிறீங்களா விசிட்டாக பார்க்குறக்கா? எனக்காக நான் பார்க்குறேன். என் ஹானஸ்ட்டுக்கு நினைக்கிறேன். நான் சும்மா டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி காமிக்கிறேன். ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் முடியாது சார். இதன் மூலம் எம்எல்ஏ சீட்டு கேட்குறீங்களா சார்? அப்போ ஒரே படத்தை எத்தனை வாட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கவுண்ட்டு, விசிட் கிடையாது. முதல் நாள் நம்ம கமலாசன் ஷோ முடிக்கிறேன். ஓகே. அது அங்கேருந்து அடுத்தது என்னோடய பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், எனக்கு டயர்டாகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும். அந்த டைமு அடுத்த நாள் கொண்டு போயிருப்பான், அங்கே அந்த தேட்டர் அது உள்ளே போயிருப்பாங்க. இப்படி தான் அந்த ட்ராவல் பண்ணவும் முடியும்.